ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 40 நாளைக்கு ஒரு தடவை செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதம் ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 2:30 மணி வாக்கில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதாவது மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மீன ராசியில் ராகுவோடு இருந்த வரைக்கும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காட்டினாலும் ஏதோ சுமாரான பலன்கள் தான் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ மேஷ ராசிக்குள்ளே வரும்பொழுது ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். ஆனால் ஆட்சி பலத்தோடு அமர்ந்தாலும் சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் வந்துடுறாரு. இதனால் எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு குரங்கு எப்படி நார்மலாக குரங்கு கொஞ்சம் குதர்க்கமாக செயல்படும், அந்த குரங்கு கண்ணு குடித்தா எந்த அளவுக்கு முரட்டுத்தனமாக இருக்குமோ அது மாதிரி இப்பொழுது கிரக நிலவரம் மாறி இருக்குது. அதனால் இந்த செவ்வாய் பயிற்சியானது 12 ராசி நண்பர்களுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பாதிப்புகள்னால் உடனே பயப்பட வேண்டாம். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாதிப்புகள் குறைஞ்சிரும். இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு சொன்னோன்னா, ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பயிற்சி மேஷ ராசியில் இருக்க போகிறாரு. ஜூலை 12ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வாக்கில் செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். குருவோடு இணைஞ்சிடுவார். குரு மங்கள யோகம் ஏற்பட்டுரும். அது ஜூலை 12. இப்போது ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12 வரைக்கும் மேஷ ராசியில் சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால குறிப்பாக எந்த விஷயத்துலலாம் பிரச்சனை வரும்னா, வண்டி வாகன வகையில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா இருந்தாலும் நெகட்டிவ் தான் சொல்லுவார் அப்படின்ட்டு பாசிட்டிவான விஷயங்களையும் நிறையா சொல்லியிருக்கேன். இன்றைக்குமே பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொன்னப்போ கூட பாதி பேர் கவனிக்கலை. ஆனால் நெகட்டிவ் சொன்னால் நிறையா ஈஸியாக அது போய் மனசில் ரெஜிஸ்டர் ஆகுது. அதனால் பார்க்குறதுக்கு நெகட்டிவ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நெகட்டிவ் சொல்கிறது தான் ஜோசியம். ஏன்னா நம்ம எதிர்காலத்தை தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வளைவு இருக்குதுன்னு அந்த வளைவில் பார்த்து போகணுங்கிறது தான் ஜோசியம். அதனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த மேஸ்திரி வேலை பண்ணுறவங்க, நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வீடு கட்டும் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு கட்டும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறவங்க, இப்படி எல்லாருக்குமே ஒரு விதமான பாதிப்பை கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட கேட்டகரி மக்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. இதில் மீடியா சம்மந்தப்பட்ட இல்லை சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பொதுவான பலன் தான். நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்பொழுது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட செலவுகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார் செவ்வாய் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இதுக்கு நடுவில் ஜூன் 29ஆம் தேதி அன்றைக்கி சனி வக்கர கதி அடைகிறாரு. இந்த சனி வக்கர கதி அப்படிங்கிறது சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி, பூரட்டாத நட்சத்திரத்துலேருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். அந்த சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறவங்க, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த ஜூன் 29க்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துன்னு. அது யோகம்னா புதையலாக கூட இருக்கலாம், இல்லை லாட்ரி பணம் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே லாட்ரி தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, லாட்ரி வருமா அப்படின்ட்டு. சனியை பொறுத்த வரைக்கும் லாட்ரின்னு சொல்கிறது உழைப்பினால் வரக்கூடிய லாட்ரி. நீங்கள் சோம்பல் தன்மை பட்டு வெறுமை உட்காந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சா சனி உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி உதவி செய்வார். இப்பவும் பாருங்கள், நல்லா உழைச்சி மூட்டை தூக்கி களை எடுத்து இந்த மாதிரி வயலில் வேலை பண்ணுறவங்களாம் ராத்திரி படுத்தவங்க தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த நாள் காத்தால பற்றின கவலை இருக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பணத்தை நிறையா சேர்த்து வச்சுட்டு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நாளைக்கு இந்த பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை வருமோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதற்கு காரணம் என்ன? உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி நல்லது தான் பண்ணுவார், கெடுதலை பண்ண மாட்டார். உடல் உழைப்பை ஏற்படுத்தி கொண்டால் இந்த சனி வக்கர பயிற்சியும் இந்த சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் பயிற்சியில் எதெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்னேன், யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன போல், குறிப்பாக நீங்கள் யாருக்கிட்டையாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பகைமை பாராட்டுவீர்கள். உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி, கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் சரி, கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா இந்த ஒரு 1.5 மாதம் 40 நாளுங்கிறது எல்லாரும் ஈஸியாக டெம்ப்ட் ஆகிட்டு ஈஸியாக உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் தான் பல கொலை, கொள்ளை,
போன்ற விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது. அதனால் நமது டிவோட்டி நேஷன் நண்பர்கள் இந்த ஜூன் 1 முதல் ஜூலை 12 வரை கிட்டத்தட்ட 40 நாள் பக்கத்தில், இந்த 40 நாளும் உங்களுடைய முன்கோபத்தை கண்ட்ரோல் செய்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த செவ்வாய் பயிற்சி தரக்கூடிய பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் ராகுவோடு இணைஞ்சிருந்தார். அதனால் உங்களுக்கு தூக்கமின்மை அதிகரித்திருக்கும். அதனால் செலவுகளும் ஏற்பட்டிருக்கும். ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த செலவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் போன மாதம். இப்போ இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அதனால் கொஞ்சம் படபடப்பு, முன்கோபம், எரிச்சல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஆடிங் டு தி ஃபயருங்கிற மாதிரி உங்களை இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி சனியின் பார்வையும் ராசிக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டு உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய நண்பர்கள், சக பணியாளர்களிடம் எரிஞ்சு விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எரிச்சலாக செயல்படுவீங்க. அதனால் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்திலும் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், பதவி உயர்வு போன்ற விஷயங்களில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளின் வலு அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. அதாவது எதிரிகள் பலம் பெருகக்கூடிய நேரம் இது. ஆனால் குரு பார்வை மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். என்ன ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் அப்படின்னா, 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால குரு, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 12ஆம் தேதி சுக்கிர பயிற்சி, 14ஆம் தேதி புதன் பயிற்சி, 15ஆம் தேதி சூரிய பயிற்சி. இது 3 பயிற்சி ஆனதற்கு பிறகு குரு அந்த 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வார்த்தையை வைத்து தான் நீங்கள் சமாளிச்சாகணும். குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். குடும்பத்தில் எதிர்ப்புகள் வலுத்தாலும் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய வியாபார விஷயத்தில் கடுமையான செயல்பாடுகள் மூலமாகத்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதே கடுமையான செயல்பாடுகள் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகரிக்கும். கொஞ்சம் ஈகோ கிளாஷ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய தவறான முடிவுகள் தான், நீங்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் தான். உணர்ச்சி வசப்பட்ட அந்த க்ஷணத்தில் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு தவறுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா ராசியில் செவ்வாய் இருந்து கொண்டு உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்துகிறாரு. அது 4ஆம் பார்வையாக அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம், உங்களுடைய ஆரோக்கியம் போன்ற விஷயங்களால் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் 7ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்கறதுனால 8ஆம் இடத்துக்கு சனியின் பார்வை மட்டும் இல்லாமல் செவ்வாயின் 8ஆம் பார்வையும் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய நேரம் இது. அதே சமயம் உங்களுடைய இடுப்பு பகுதியில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த சமயத்தில் நீங்கள் வயதானவராக இருந்தால் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தீங்கனாலோ, கொஞ்சம் அவசரத்தில் நடந்தீங்கனாலோ ஸ்கிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் 4ஆம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்குது, 5ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்குங்கிறதுனால இந்த 4ஆம் இடம்ங்கிறது வயிற்றுப்பகுதி, அடி வயிற்றுப்பகுதி. 5ஆம் இடம்ங்கிறது அடி வயிற்றுப்பகுதி. 4, 5ங்கிறது டோட்டலாக ஸ்டொமக் ஏரியா. இந்த ஸ்டொமக் ஏரியாவுக்கு செவ்வாய் சனி பார்வை இருக்கிறதுனால அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா நார்மல் மிதமான ஃபுட்ஸை மட்டும் சாப்பிடுங்க. இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிடுங்க. கொஞ்சம் ஹார்ட் ஃபுட்ஸெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஹோட்டலில் சாப்பிடாதுன்னு நான் சொல்ல முடியாது. மிதமான உணவு வகைகளை சாப்பிடுவது நல்லது. பழம் கனி வகைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. செவ்வாய் பயிற்சியானது மேஷராசிக்கு கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கை ஓங்கி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முன்கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் அரசாங்க அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னு கேட்டால், குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, வெளியிலையும் சரி, நீங்கள் யாருக்கிட்ட வாக்குவாதம் பண்ணாலும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதனால் அரசு அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது சற்று மரியாதையுடன் பேசுவது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் குழந்தைகள்கிட்ட பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் பயிற்சியானது மேஷராசியை பொறுத்த வரைக்கும்
பிடிவாத குணத்தையும் முன்கோபத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள். உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும், ஆரோக்கிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடி வயிற்று பகுதியில் பிரச்சனை இருக்கிறதுனால வேளைக்கு உணவு வகையில் ஒழுங்காக பார்த்துக்கிறது நல்லது. இந்த செவ்வாய் பயிற்சிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குரு வழிபாடு செய்வது மட்டுமே. சிவனை வழிபடுங்கள், சிவசக்தி ஸ்வரூபத்தை வழிபட்டு வாருங்கள். செவ்வாயின் பாதிப்பு, சனியின் பாதிப்பில் இருக்கும் செவ்வாயின் வீரியமான செயல்பாடுகளினால் ஏற்படுகின்ற சங்கடங்களை தவிர்ப்பதற்கு குரு வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணையாக இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றியும் மற்ற பயிற்சிகளின் பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களை ஆராய்ந்து பலன்கள் சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்கள், அதாவது கைபேசி நம்பர்களை கீழே கொடுத்துருக்கோம். அதை பார்த்து அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களின் பலன்களை, தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.